நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்க முரளிகார்கி பேசுறேன். இன்றைய தகவல் நேரம் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இதுல இன்னைக்கு நீங்க பெரும்பான்மை இன்னைக்கு எல்லாம் விடுமுறை நாள்ன்றனால வெளியே போயிருப்பீங்க, இல்ல வேற எல்லா பக்கம் சுத்திட்டு வந்திருப்பீங்க, இல்ல பயனுள்ள பொழுதா கழிச்சிருப்பீங்க. அதுல உங்களுடைய அனுபவத்தை இன்னைக்கு மக்களோட பகிர்ந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பான நாளா இன்னைக்கு இருக்கும். நன்றி நண்பர்களே. இதுபோல் ஏறத்தாழ 4000 வார்த்தைகள் தமிழ் மொழியோட ஒத்து போகிற கொரியன் மொழி இருக்கான். இது பண்டைய காலத்தில் அதாவது 1ஆம் நூற்றாண்டு ஏடி அந்த சமயத்தில் தமிழர்களுக்கும் கொரியாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு. நம்ம மக்கள் அங்கேயும் அவங்களும் இங்கே இருந்தும் வழிவந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த நாட்டினுடைய ஆராய்ச்சியாளர் அந்த 4000 வார்த்தைகளுடைய தொகுப்பு கண்டுபிடிச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க. இது தமிழன் தொன்மையான நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. இது சிவரி ரேடியோ மக்களுக்கு இந்த தகவல் சொல்கிறதுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். கணேசனா, நீங்கள் சொன்னீங்க தகவல் தொழில்நுட்பம் வேணும்னு. நானும் அதை தான் சொல்கிறேன். தகவல் தொழில்நுட்பம் கண்டிப்பாக வேணும் எல்லாருக்கும். அதே சமயத்தில் விவசாயத்தை கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்க இயற்கைக்கு முரணாக எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அதே மாதிரி தான் நாம் இயற்கைக்கு முரணாக எதுவுமே செய்யவே முடியாது. அதே நீங்கள் சொன்னீங்க வறட்சி ஏற்படுத்துது அப்படின்னு. வறட்சி எதனால் ஏற்படுத்துது? கரெக்டாக நமக்கு இப்போ குளங்கள் தூர்வாரப்படாதது, ஆறுகள் தூர்வாரப்படாதது, கரெக்டான அணைகள் இல்லாதது, இதுதான். அதுக்கு நம்ம ஏன் ப்ராப்பராக ஸ்டெப் எடுக்கக்கூடாது? நமக்கு தேவையான பருவங்கள் வர்றதுக்கு தகுந்தாப்புல நாம் ஏன் ஏற்கனவே சேர்த்து வச்சக்கூடாது? தண்ணியை சேமிப்பு பண்ணக்கூடாது? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு இஸ்ரேலை பற்றி ஒரு இது போட்டிருந்தேன், ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தையா பிறந்து அவங்க அந்த குழந்தைக்கு அவங்க என்ன எய்ம் சொல்லி வளர்த்துறாங்கன்னா, அட்லீஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த குழந்தை டாக்டரேட் ஆக வரைக்கும், பிஹெச்டி வாங்குற வரைக்கும் அவங்க படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்போதான் அடிப்படை கல்வியிலேயே வந்துட்டு இருக்கிறோம். ஆனா அங்க என்ன இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, பிஹெச்டி கம்பல்சரியா ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் பிஹெச்டி இருக்கணும். அட்லீஸ்ட் அப்ப 4 பேர் இருக்காங்கன்னா 3 பேராவது பிஹெச்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இஸ்ரேல் இருந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம இந்திய பொருளாதாரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னு கேட்டா அமெரிக்கான்னு நம்ம சொல்லுவாங்க எல்லாம். அது முற்றிலும் தவறு. இஸ்ரேலியர்கள் தான் உலக பொருளாதாரத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அதாவது வெளியிலிருந்து பாக்குற போது நமக்கு அமெரிக்கா அப்படிங்கிற நாடு தெரியுதோ ஒழியோ, அந்த நாட்டுக்குள்ள அதிகாரம் படைத்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யூதர்கள் தான். இஸ்ரேலியர்கள் தான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்களா இருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்க தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எந்த துறையா இருந்தாலும் அவங்க பிஹெச்டி அவங்க கண்டிப்பா இருக்காங்க. அதுக்கு மேலதான் அப்போ அவங்களுடைய ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இதே ஃபாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது அவங்களால எல்லாமே சாத்தியமாகுது. நம்ம அடிப்படை கல்வியில தான் நம்ம இருக்கோம். கல்வி ஒன்றுதான் மாற்றத்துக்கு மிகப்பெரிய அடிகோல், அடித்தளம். அந்த கல்வியை நம்ம அடைஞ்சோம்னா தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போ அதை அடித்தட்டு மக்களுக்கு சேர்க்கக்கூடிய பணியை இந்திய அரசாங்கம் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்பவே பார்த்தோம்னா 90% ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கல்வியை நோக்கி வந்துட்டாங்க. அதாவது ஒரு டிகிரி வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க. மற்ற இதுல பாத்தீங்கன்னா அவங்க மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இன்னும் அந்த அடித்தட்டு மக்கள் அந்த பிஹெச்டி ரேங்க்கு எப்போ அவங்க தன்னை உயர்த்திக்கிறாங்களோ அப்பதான் இந்திய பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களும் அப்பதான் இந்திய அரசாங்கம் என்ன கருத்து நினைக்குதோ அதை கரெக்டா ரீச் பண்ண முடியும். ஜவஹர் போனா ஒரு நல்ல ஒரு அவரே அந்த கருத்தை ஆசிலேஷன்ல இருக்காரு அப்படின்னாக்க அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். ஏன்னா அவருகிட்டயே ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற போது நம்ம எப்படி சாதாரண மக்கள்கிட்ட போய் அது ரீச் ஆகு? அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இது ஒரு எட்டாக்கனியா தான் நினைப்பாங்க. அது அப்படி இல்லை அப்படிங்கறது என்னோட கருத்து. நன்றி ஐயா. வணக்கம். இஸ்ரேல் பற்றி சொன்னீங்க.
இஸ்ரேலுங்கிறது எகிப்து நாட்டுக்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட இடம் தான் யூதர்களால் பறிக்கப்பட்ட இடம் தான் இஸ்ரேல். இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா எல்லா தொழில்துறையிலையும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் இருக்கிற எல்லாத்துலேயுமே டாக்டரேட்டு நோபல் ப்ரைஸ் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அணு ஆயுதங்களையும் இஸ்ரேல் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. அமெரிக்கா ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அணு ஆயுதத்தை பற்றி ஐடியா கேட்குறேன்னா இஸ்ரேல்கிட்ட தான் கேட்கும். அது எதனாலனா அதுக்கு எஜுகேஷன் லெவல் இருக்குது. அதே மாதிரி அவங்க அக்ரிகல்ச்சருக்கும் அங்கே செப்பரேட்டாக ஒரு இது இருக்குது, ஒரு கட்டமைப்பு வச்சு அதுக்கு என்ன பண்ணணும். பிகாஸ் அங்கே எல்லாமே டெசர்ட் ஏரியா, பாலைவன பகுதி அங்கே இருக்கிறது எல்லாமே. சுற்றியும் 2 பக்கம் கடல், இந்த பக்கம் ஜோர்டானு, அந்த பக்கம் எகிப்து, இந்த பக்கம் சிரியா, எல்லா பக்கமுமே சுற்றியும் பாலைவனங்களாக காட்சி அளிக்கக்கூடிய இடம் தான் அந்த இஸ்ரேல். அதுக்கு எந்தெந்த மாதிரி விவசாயங்கள் எந்தெந்த மாதிரி விவசாயம் பண்ணணும் அதுக்குன்னு தனியாக அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இஸ்ரேலில் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஏன் இந்தியாவில் பண்ணக்கூடாது, அதே தான் என் கேள்வி. மகேஷ் ஐயா சொன்னார், கண்டிப்பாக அது உண்மை தான். ஒரு தனி மனிதனோட சுய ஒழுக்கமும் சுய சிந்தனையும் மட்டுமே இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு வித்து. நான் டிஜிட்டல் இந்தியாவுக்கு அப்போசிவ் பண்ணவே கிடையாது. நான் டிஜிட்டல் இந்தியா நல்லது தான். நம்ம ஊரில் 3Gயோ 4Gயோ ஒய்ஃபை கிடைக்குதுன்னா நான் சும்மா இருப்பேனா, நமக்கு ஒரு சந்தோஷம்தான். ஆனால் இதுக்கு ஏன் பண்ணலை, அதுதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் கேட்குற கொஸ்டின் அதுதான். சிவகிரி ரேடியோ நண்பர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம். நான் ஜானகிராமன் சென்னையிலிருந்து பேசுகிறேன். ஜவஹர், உன்னோட கேள்விகள் கரெக்டு, மாதேஸ்வரன் சார் சொன்ன பதில்கள் எல்லாம் கரெக்டு. இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதை பார்க்குறேன். எப்படின்னா, இப்போ நீ கேட்ட, அதாவது டிஜிட்டல் என்ன பெரியது, நம்ம விவசாயத்தை பண்ணணும் அப்படிங்கிறது, அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ ஒரு கல்வியறிவு இல்லாத ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தன்னோட குழந்தைய படிக்க வைக்கிறப்ப என்ன நினைப்பாங்க, நம்ம வீட்டில் சோத்துக்கே இல்லை, நம்ம குழந்தை படிக்கிறதே பெரிய ரிஸ்காக இருக்குது, நம்ம கொண்டு ஸ்கூலில் எப்படி சேர்க்கறது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. வாய்ப்பு கிடைச்சா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்து தனக்கு சோறு இருக்குதோ இல்லையோ தன் குழந்தை படிப்பில் முன்னணிக்கு வரணும் அப்படின்னு அந்த பெற்றோர்கள் நினைப்பாங்க இல்லையா. இது அந்த ஆங்கிள் தான். அதாவது ஒரு நாடுங்கிற கிட்டத்தட்ட ஒரு 120-125 கோடி பேர் இருக்கிற நாட்டில் விவசாயத்தை மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. நம்ம தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி சம அளவில் இருக்கணும். ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது எல்லா ஆங்கிள்லையும் இருக்கணும். அது மேபி இன்டலெக்சுவலாக இருக்கணும், பிசிக்கலாக இருக்கணும், எக்கனாமிக்கலாக இருக்கணும், அதே மாதிரி அக்ரிகல்ச்சராக இருக்கணும். நம்ம ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ அக்ரிகல்ச்சரில் விழிப்புணர்வு இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. அது நாளடைவில் அந்த நிலைக்கு நம்ம வருவோம், நிச்சயம் ஆட்டோமேட்டிக்காக வருவோம். அதுக்கு முன்னால் நம்ம இப்போ கம்பேரிட்டிவ் வித் அதர் மற்ற நேஷன்ஸோட பண்ணுறப்போ நம்ம இப்படி வளர்ச்சி இந்த அளவுலையும் நம்ம காமிக்கும். அதுக்காக நம்ம என்னதான் வீட்டில் வறுமையாக இருந்தாலும் கூட ஒரு கல்யாண காட்சிக்கு பக்கத்து வீட்டுக்கார அழைக்கிறப்போ இருக்கிற நல்ல ட்ரெஸ் போட்டு நம்ம போவோம். அது மாதிரி நம்ம விட்டு கொடுக்க முடியாது. தகவல் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியை விட்டு கொடுக்க முடியாது, மற்ற வளர்ச்சிகளையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. இந்த இதை மோடி எடுக்கக்கூடிய, மோடினா நான் பிஜேபி கிடையாது, நான் வேற, நான் எதுவுமே இல்லை, அது வேற விஷயம். அதாவது இப்படி ஒரு அம்மா அப்பா தன்னோட குழந்தையோட வளர்ச்சிக்காக எப்படி தன்னோட மனநிலையை எடுத்துக்குவாங்களோ அந்த நிலையில அவரோட இதை ஆங்கிள் பார்க்கலாம். மற்றபடி விவசாயத்தில் பார்த்தா முதல் மாதிரி இல்லை. இப்போ பார்த்தோம்னா சொட்டு நீர் பாசனம் இருக்கு, மற்ற விஷயங்கள் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, அந்த அக்ரிகல்ச்சர் படிச்ச நிறைய அவங்க தகவல் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தன்னோட விவசாயத்தை எப்படி நவீன முறைப்படுத்துறது, சொட்டு நீர் பாசனம், நெட்டை குட்டை வகை மர வகைகள் இருக்கு, சீக்கிரமா வரக்கூடிய இதெல்லாம் நம்ம பாரம்பரிய முறையை பயன்படுத்தி செய்யக்கூடியது, இதெல்லாம் இப்போ வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது ஆட்டோமேட்டிக்கா. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த நேரத்தில் தானா நடக்குது. ஏன்னு கேட்டா இயற்கை எப்பவுமே அதாவது சுயச்சார்புடையது. இயற்கை எப்பவுமே அதாவது மனிதர்களை சார்ந்து இயற்கை கிடையாது. ஒரு செகண்ட்ல சுனாமி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிருக்குது. அது மாதிரி இயற்கை தன்னைத்தானே மீட்டெடுத்துக் கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தது, சுயச்சார்புடையதுதான் இயற்கை. நம்ம நினைக்கிறோம் அதை பண்றோம், நம்ம பொல்யூஷன் அது அப்படிலாம் கிடையாது. இயற்கை ஏன்னா அந்த உலகம் தோன்றப்ப முதல்ல ஆக்சிஜனே கிடையாது. முதல் உயிரின அமீபா தோன்றப்ப ஆக்சிஜனே கிடையாது. அதுதான் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, மறுபடியும் வந்தது, உயிரினங்கள் தோற்றம் வந்தது, அதுல இருந்து ஒன்னொன்னா கிடைச்சதே தவிர இயற்கை தன்னைத்தானே மீட்டெடுத்துக்கொள்ளும். நம்ம என்னதான் பண்ணனாலும் அது வந்துரு. அப்ப நதியெல்லாம் வறண்டுருச்சு, அதெல்லாம் வறண்டுருச்சு, ரைட், ஓகே, அது கரெக்ட். நம்மளோட அஜாக்கிரதையின் காரணமா அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததே தவிர
இயற்கை வந்து ஒரு தடவையும் தன்னைத்தானே மீட்டெடுத்துக் கொள்ளக்கூடிய வழிகளில் தான் போயிட்டு இருக்கு. நம்மளோட செயற்கையான தவறுகளை வந்து அது ஏதோ ஒரு கடினமான முறையில தான் அது தன்னை தீர்த்துக்கும். தீர்க்கிறப்ப அது வந்து அந்த விளைவுகள் எல்லாம் பார்த்தா கடுமையானதா இருக்கு. நம்மளுக்கு திடீர் பஞ்சம் வருது, திடீர்னு மழை அதிகமா பெய்யும். இயற்கையில பார்த்தோம்னா ஒரு 100-150 வருஷம் கணக்கு எடுத்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, குறிப்பிட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு நடக்குது, இப்படி நடந்துகிட்டே ஒரு அதாவது இயற்கை எப்பவுமே வந்து விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல குழப்பம்தான், ஆனா அந்த குழப்பத்துக்குள்ள ஒரு சீரான ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கறத கணக்கு இயற்கையோட செயல்பாடு. மற்றபடி வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு இல்லை. இயற்கை வந்து தன்னைத்தானே மீட்டெடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததான், அது எந்த டவுட்டும் கிடையாது. இது இப்ப இருக்கிற நேச்சுரலிஸ்டோட தீர்மானமான கருத்து, அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது தான். நான் இதை பத்தி மறுபடி பேசுறேன். அதிக டைம் ஆயிடுச்சு. ஓகே, வணக்கம். நான் மாதேஸ்வரன் பேசுறேங்க. அதாவது தனி மனிதனால வந்து சாதிக்க முடியாது அப்படின்னு திருநாவுக்கரசு சொல்லியிருந்தாரு. அதுல வந்து எனக்கு ஏற்புடையதா இல்லை. என்ன கேட்டோம்னா, இப்போ அதாவது சமுதாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு அதுல அங்கமா இருக்கக்கூடியது வந்து ஒவ்வொரு தனி மனிதர்கள். தனி மனிதர்கள் வளராம வந்து சமுதாயத்துல எந்த பெரிய மாற்றமும் வந்து நிச்சயமா வந்துடாது. இப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு வந்து நான் வந்து இப்போ 1 lakh சேலரி வாங்கணும், அதுக்குண்டான என்னென்ன உழைப்பை நான் இப்ப கல்வியில கொண்டு வரணும் மூலம் என்னென்ன நான் படிப்பை படிக்கணுமோ அதை வந்து படிச்சாவே இப்போ அவனோட ஏர்னிங்ஸ் வந்து 1 lakh ஆயிடும். அப்போ வந்து அது என்ன ஆகுது, ஒவ்வொரு தனி மனிதனும் என்னால 1 lakh ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி பண்ணினாங்கன்னா நம்ம வந்து ஒட்டுமொத்த சமுதாயமும் வந்து அப்ப என்ன ஆகு, அதனோட சமுதாயத்தோட ஆனுவல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுது. தனி மனிதன் இன்க்ரீஸ் ஆனாக்க சமுதாயமும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கூட்டு சமுதாயம் இன்க்ரீஸ் ஆகிற போது நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மாற்றம் என்பது தனி மனிதன் மட்டும்தான் கொண்டு வர முடியும். கவர்மெண்ட் பார்த்து எவ்வளவுதான் மாற்றங்களை கொண்டு வந்தாலும் அது மாற்றமாக இருக்காது. தனி மனிதன் மாறினால் ஒழிய மாற்றங்களை கொண்டு வர முடியாது யாராலும். ஜான், நான் சொல்றேன் பாரு, நான் தான் எதையுமே வந்து முடியாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எல்லா விஷயமே நம்மளால முடியும். இதே விவேகானந்தர் ஒரு புத்தகத்துல பார்த்தேன், 100 இளைஞர்கள் என்னிடம் கொடுங்கள், இந்தியாவை வளர்ச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன காரணத்துக்காக சொன்னாரு அப்படிங்கறது வந்து யாருமே யோசிக்கல. ஆனா அவர் சொன்ன கருத்தை மட்டும்தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. 100 இளைஞர்கள் வச்சு அவர் என்ன பண்ணுவாரு, ஏது பண்ணுவாரு அப்படிங்கறத மட்டும் தான் யோசிக்கிறாங்களே தவிர, அது அவர்கிட்ட அந்த 100 இளைஞர்களுக்கு கொடுத்துருந்தா, அவரும் வந்து இருந்திருந்தா என்ன நடந்திருங்கிறது நமக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீ சொல்றது. முடியும், நடக்குங்கிறது எல்லா வகையிலும் சாத்தியமான ஒன்றுதான். ஆனா எல்லா வகையிலும் நீ ஒரு நல்லது செஞ்சினா அதுக்கு 1000 எதிர்ப்பு இருக்கும், ஒரு கெட்டது செஞ்சினா அதுக்கு 1000 எதிர்ப்பு இருக்கும். இதுதான் பொதுவான நியதி. ஜான், கண்டிப்பா ஒரு மனுஷன் முடியும்னு நினைச்சா எது வேணா முடியும். நீ சொன்ன மாதிரி அதே மாதிரிதான். இதேதான் எடுத்துக்காட்டு, சிம்பிள் எடுத்துக்காட்டு. காந்தி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து கத்திக்கு கத்தி ரத்தத்துக்கு ரத்தம் பண்ணுனா மட்டும்தான் இந்தியாவை சுதந்திரமா கொண்டுட்டு வர முடியும், சுதந்திர நாடாக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொன்னதுக்கு காந்தி எதிர்ப்பு தெரிவிச்சு அகிம்சையால வந்து நம்ம நாட்டை சுதந்திரப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி காந்தி தான் கொண்டு வந்தாரு. இன்னொன்னு அதே மாதிரிதான் விவேகானந்தரும் அப்படித்தான். ஆன்மீகத்துல வந்து அவர் அவ்வளவு ஈடுபாடு கொண்டு ஆன்மீகம் தான் எல்லாமே அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் வந்து அன்பால சாதிக்க முடிஞ்சது விஷயம்தான் பல விஷயம் அப்படின்னு அவரு சொன்னார். அமெரிக்காவிலேயே போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசி இன்னைக்கு வரைக்குமே ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, பல வகையான மக்களும் வந்து விவேகானந்தருடைய வழியை பின்பற்றி நடந்துட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் மோடியும் என்ன ஏதுன்னே தெரியாம அவர் வந்து அவருடைய தனி மனித ஒரு சாம்ராஜ்யத்தால தன்னுடைய திறமைக்கு மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வந்து எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தார் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம்தான் நமக்கு உதைக்குது. அவர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தாரு. அதனுடைய அடிப்படையில ஒரு நாட்டையவே வந்து தன்னுடைய பேச்சு திறமையாலையும் தன்னுடைய நடவடிக்கையாலையும் ஒரு நாட்டையவே வந்து தன்னுடைய பேச்சுக்கு கொண்டுட்டு வர்ற மாதிரி அவர் பண்ணி இன்னைக்கு சக்சஸ் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே அது பெரிய விஷயம் தான். தனி மனிதனுடைய, நீ சொன்ன மாதிரி தனி மனிதனுடைய வெற்றி தான் அது, இல்லைன்னு சொல்ல. ஆனா
என்ன பிரயோஜனம்? இதே வந்து இதே பிரதமர் மோடி தான் வந்து சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு தனி மனிதருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு தனி மனிதனுடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் வந்து டெபாசிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இதே பிரதமர் மோடி தான் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்னொரு கருத்து, நம்ம முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பாத்தீங்கன்னா அவருடைய 10 ஆண்டு கால பிரதமர் வாழ்க்கையில அவர் சுத்தி பார்த்த உலக நாடுகளே பாத்தீங்கன்னா மொத்தமே 57 தான். ஆனா இவர் வந்து 72 நாடு சுத்தி பார்த்திருக்காரு. ஒரு ஆண்டு கால ஆட்சியில 72 நாடுகள் சுத்தி பார்த்திருக்காரு. அந்நிய முதலீட்டை வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறதா இவரோட முயற்சியா இருக்கிறதே தவிர, நீ சொன்ன மாதிரி நீ சொன்ன கருத்தை வந்து ஏத்துக்கக்கூடிய கருத்து தான். நம்ம நாட்டுல என்ன இல்ல, தமிழ்நாட்டுல வந்து சிறப்பான இயற்கை வளங்கள் இருக்கு, அதை பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்தினா மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் அவர் பார்த்திருந்தார். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய மாநிலத்துல நிறைய விஷயங்கள், பல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து அவர் பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்தியிருந்தாங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து செல்லுபடியா இருக்கும். ஆனா அதை அவர் பண்ணல. அதுதான் அந்த இடத்துல அவருடைய தப்பு. அதாவது பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா ஒருத்தன் நல்லதும் சொல்லுவான், ஒருத்தன் கெட்டதும் சொல்லுவான். அதான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஐயோ முடியாது, கஷ்டம், ஐயோ முடியாது முடியாதுன்னா நமக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்க பாரு, நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரமே வாங்கியிருக்க மாட்டாங்களா திருநாவே? ஐயோ அவங்க அடிப்பாங்கடா போனா, ஐயோ அடி விழுவும், ஜெயிலில் போடுவாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்னு முடியாதுன்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு எதுவுமே வந்திருக்காது திருநாவே. புரியுதா? முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை, முடியும். இப்போ முடியலனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக முடியும். ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா அதுக்கு தீர்வு என்பது கிடையவே கிடையாதுன்னு கிடையாது. கிடைக்கும், கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி முடியவே முடியாது கிடையாது, முடியும். இப்போதைக்கு முடியாது, பின்னால் முடியும் அப்படின்னு செய்யணும்னு நினச்சா செய்யணும்னு மனசுலேருந்து நினச்சதுன்னா எது வேணால் செய்யலாம். சும்மா வாய் பேச்சுக்கோ ஒரு கருத்துக்கோ சொல்கிறது கிடையாது. மனசிலாவிய எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதனால் ஒரு நாள் பழிக்கும். அது ஜான் கரெக்டு தான், நீ சொன்னது கரெக்டு தான். அதே மோடி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு 1 இயருக்கு முன்னாடி தன்னுடைய மாநிலத்துல வந்து முதலமைச்சராக இருந்தப்போ தன்னுடைய மாநிலத்துல அவர் வந்து மதுவிலக்கு அமல்படுத்தியிருக்காரு. அதை வந்து அவர் நினைச்சாருன்னா இந்தியா முழுவதும் கொண்டு வரலாம். ஒரு சின்ன ஒரு வார்த்தை போதும், இந்தியா முழுவதும் எங்க வேணா கொண்டு வரலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அந்த இடத்துல வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் என்னென்ன ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? மோடிங்கிறவர் வந்து எந்த ஒரு வகையில வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காரு அப்படிங்கறது வந்து உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பார்த்த வகையில், நீயும் நானும் கேள்விப்பட்ட வகையில பார்த்த வகையில, நான் இன்னும் மோடி நேர்ல பார்த்தது இல்ல, நீ பார்த்திருக்கியா இல்லைன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த பார்த்த வகையில பாத்தீங்கன்னா எல்லா விஷயமே மோடி சொன்ன அளவுக்கு பாத்தீங்கன்னா நீ சொன்னது கரெக்ட். எல்லாம் முதலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலநிலத்துல வந்து அந்த முதலைகளை எல்லாம் வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர்றதே வந்து பாத்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய திறமை. ஆனா அதுல வந்து என்ன அடங்கி இருக்கு? தன்னுடைய சுயநலம் அடங்கி இருக்கு. பொது நலத்துல வந்து ஒருத்தனை வந்து இந்த அளவுக்கு வர்றதுங்கிறது வந்து சின்ன விஷயம் இல்லை ஜான், அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். நம்ம இந்தியாவோட சுதந்திர தின ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும். அதுல வந்து எந்தெந்த ஸ்டேஜில் இருந்தவங்களே எப்படிலாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது உனக்கே தெரியும். பார்த்துட்டு ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் பஞ்சாயத்து போட்டு தான் வரணும், கவர்மெண்ட் தான் வந்து செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது திருநாவுக்கரசு. நீ சொன்ன சுயநலம் இருக்கக்கூடாது, பொதுநலம் இருக்கணும். நீ பொதுநலவாதி தானே, பொதுநலமாக தானே பேசுன. உன்னால அந்த ஒரு 4 முள்ள தூக்கி போட முடியாதா? நீ 4 பொதுநலவாதியை கூப்பிடுங்க, சோசியல் ஒர்க்கரை கூப்பிடு, இல்லைன்னா காலேஜில் போய் இது கொடு, அங்கேயே காலேஜ் இருக்குது, இந்த மாதிரி என்எஸ்எஸ் கேம்ப் போடுங்க, அந்த க்ளீன் பண்ணி கொடுங்க சொல்லு. இதுக்கு வந்து பஞ்சாயத்து போர்டில் ஒரு இது வாங்கிக்கோ, அதுக்கு பேர் என்னது, பஞ்சாயத்து போர்டில் ஒரு பர்மிஷன் வாங்கிக்கோ, அவ்வளோதான் முடிஞ்சு. ஜான் நீ சொல்ற கருத்து ரொம்ப அருமையான கருத்து. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருமே சொன்னாங்க, அந்த கிணத்தை வந்து ஒரு சில உயர் அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, எல்லாருமே அந்த இடத்த வந்து மூடிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து
அந்த இடத்த மூடக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க. அப்புறம் நீ சொன்ன மாதிரி அதை சுத்தப்படுத்தலாம், தூர் வரலாம், பணி செய்யலாம். ஆனா வந்து ஒரு நம்மளுடைய ஒரு சின்ன பஞ்சாயத்துனால வந்து அது முடியாது, அது நடக்காது. நம்மளுடைய சிவகிரி பஞ்சாயத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. அதை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் எல்லாமே தமிழகத்துல தமிழ்நாட்டினுடைய தலைமையில தான் இருக்கு. அதனால நீ சொல்ற கருத்து ஏத்துக்கலாமே தவிர பயன்பாட்டுக்கு வர்றதுங்கிறது சாத்தியம் இல்லை. அது சரி, நீ சொன்ன மோடிக்கு பின்னால வந்து நல்லா பெரிய பெரிய முதலைகள் கூட்டம் இருந்தது அப்படின்னு. பிறந்த உடனே முதலையினால ஒரு ஆளை சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி தான் ஒரு முதலை வந்து ஆளையே சாப்பிட்ற அளவுக்கு வளரும். அதே மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமாக யாருக்கு அவங்க உனக்கு தெரிஞ்சவங்கிட்ட பேசி புரிய வைக்கிறதுனால தான் ஒரு கூட்டமே உருவாகும். சரியா? ஜான், கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான். பாசிட்டிவா பேசலாம். இதேதான் மோடி சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வருவேன் என்று வந்து மோடி பயங்கரமா சொன்னாரு. நான் தான் கம்பல்சரி ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் நினைச்சது நடந்துச்சு. ஆனா அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சாதாரண நாட்கள் இல்ல, இந்தியாவே இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய முதலைகள் கூட்டம் எல்லாம் இருந்தாங்க. அதனால வந்து அவர் சாதிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஒரு சின்ன ஒரு புத்தினால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாற்றலால அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சரியா? அது வந்து சாதாரண விஷயம் இல்லை, உண்மையாலுமே பெரிய விஷயம்தான். நீ சொன்னது கரெக்டு தான், முடியாது, இயலாது, நடக்காது அப்படின்னு. நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் அப்புறம். ஆனா விவாதத்துக்குன்னு வந்துருச்சுன்னா எல்லாமே வரும். சரியா? முடியாதுன்னு சொல்றீங்களடா. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஊர்லயே இருக்கு, உங்க வீட்டுக்கு பின்னால ஒரு நந்தவன கிணறுன்னு ஒன்று இருக்கா? அதுல எவ்வளோ முள் புதறி எவ்வளோ வளர்ந்துருந்துச்சு, தண்ணி இல்லாமல் எவ்வளோ நாள் இருந்துச்சு. அது நீ பண்ண வேண்டாம், சும்மா ஒரு பெட்டிஷன் உங்கள் வீட்டு பக்கத்தில் சுற்றி இருக்கிறீங்க வீட்டு பக்கத்தில் ஒரு இது வாங்கி பஞ்சாயத்துல கொடுக்கறதுக்கு என்ன, ஒரு தடவை கொடு செய்யலையா, 2வது தடவையும் கொடு செய்யலையா, 3வது தடவையும் கொடு செய்யலையா, 4வது தடவையும் கொடு, செய்கிற வரையும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பெட்டிஷனு. அது இந்நேரம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டேன். மழை சீசனில் தண்ணி வந்தால் அந்த தண்ணி எதுக்காக யூஸ் பண்ணலாம்ல. எப்பா திருநாவுக்கரசு, முடியாது, இயலாது, முடியவே முடியாது. நான் தயவுசெய்து நெகட்டிவ் திங்கிங்காக எதுவுமே சொல்லாத, பாசிட்டிவாக சொல்லு. எது சொன்னாலும் பாசிட்டிவாக சொல்லுது. நடக்குதோ இல்லையோ பாசிட்டிவாக சொல்லு. ஜான், அருமையான ஒரு இது. அதாவது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதான் சொன்ன, அதாவது தனி மனித அதிகாரங்கிறது வந்து தனி மனிதனா இருந்து சாதிக்க முடியாதா அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து யாருமே இல்லை. அதாவது தனி மனிதனுடைய அதிகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து வந்து போராடக்கூடியதுதான் ஒரு தனி மனிதனுடைய அதிகாரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீ சொன்னது கரெக்ட் தான். ஏன் இதுக்கு 50% ஒதுக்கிட்டு அதுக்கு 50% அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா வந்து இதை வந்து வாய் வார்த்தைக்கு வேணா ஒத்து வரலாமே தவிர நிஜ வாழ்க்கைக்கு அது அமையாது. ஒரு சாதாரண மத்திய அரசாங்கத்தினுடைய நிகழ்வை நம்ம புரிஞ்சுக்கிறக்கே பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஆகும். இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் பிரதமர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. பிரதமர் மன்மோகன் சிங் பாத்தீங்கன்னா முன்னாள் பிரதமர், அவரு வந்து ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி தான் இருந்தாருன்னு கூட சொல்லுவான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி, நானும் கேட்டிருக்கேன். இப்ப இருக்கிற பிரதமர் பாத்தீங்கன்னா எல்லா வகையிலையும் அவரு சுயமா அவரே எல்லாமே பண்றாரு அப்படிங்கறத மேற்கொண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் இன்னொன்னு சொல்ல போனா, நம்மளுடைய ஒரு தனி மனிதனோட வாழ்க்கைன்னு வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சுயநலத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கறாங்க, பொதுநலத்தை யாருமே எதிர்பார்க்கறது இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் பொதுநலத்தை எதிர்பார்த்தால் கண்டிப்பா இந்திய நாடு வந்து வல்லரசாகும். ஒரு சாதாரண சின்ன சின்ன அடிப்படை விஷயத்திலிருந்து அனைவரும் பொதுநலத்தை எதிர்பார்த்தால் இந்திய நாடு கண்டிப்பா வல்லரசாகும். மற்ற நாடுகளுக்கு வந்து சவால் விடக்கூடிய அளவுல வந்து இந்திய நாடு வல்லரசாகும். அதுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வந்து நீ சொன்ன இந்த விவசாயம், அதுவும் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் தனி மனிதனுடைய ஆதிக்கத்துல வந்து இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் சாதிக்க முடியாது. நீங்க சொல்லியிருந்தீங்க போத் செக்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு தி பீப்புள்ஸ்னு. நான் அதை அக்ரி பண்ணிக்கிறேன் தான், நான் வந்து அதை டிஸ்அக்ரி எல்லாம் பண்ண கிடையாது. இப்போ நான் என்ன அதுதான் நான் சொல்றேன், இதுக்கு 50%, இதுக்கு 50% நம்ம கொடுக்கலாமே, ஏன் ஃபுல்லாக இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணணும்? இது வரைக்கும் மோடி வந்ததுக்கப்புறம் நான் மோடியை
ஆப்போசிவ் பண்ணி பேசுகிறதெல்லாம் கிடையாது. நான் வந்து பிஜேபி தான். எனக்கு இது ஒரு டவுட்டு, இது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டவுட். அதை தான் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நிறையா கொஸ்டின்ஸ் என்கிட்ட இருக்குது. அதை வந்து எப்படி நான் யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு எனக்குள்ளேயே நானே கேட்டுக்குவேன். எதுக்கு என்ன இது, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு இது. அதை நான் இங்கே ஓப்பனாக கேட்குறேன்னு வச்சுங்களேன். எதுவும் தப்பான நோக்கம், எனக்கு ஆன்சர் தெரியறதுக்காக நான் கேட்குறேன். இது பண்ணலாம் அது பண்ணலாங்கிறது இது வந்து கம்பல்சரி கிடையாது, கம்பல்சன் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 50%, இதுக்கு 50% கொடுக்கலாம்ல. 50% கிராமப்புற எங்கெங்கே விவசாயம் நலிவடைஞ்சிருக்கோ அங்கே அவன் குரோத்துக்காக கொடுக்கலாம் நம்ம. நீங்களே சொன்னீங்க நம்மகிட்ட தேவையான அணைகள் இல்லைன்னு. அதுக்கு உண்டான என்ன ஸ்டெப்ஸு, பருவமழை பெய்கிறப்ப தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கான தேவையான தண்ணி தேக்கி வைக்கிறது எப்படி, எவ்வளோ பக்கம் அணை கட்டலாம், அந்த மாதிரி ஒரு திங்கிங் வச்சுக்கலாம். அதுதான் நான் கேட்குறேன். ஐயா பார்த்தீங்கன்னா அருமையான பதிவுங்க. அந்த ஒரு சின்ன இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. அதாவது நான் வந்து ஒரு புக்கில் படிச்சேங்க. லீடர் ஆஃப் அமெரிக்கன் அப்படிங்கிற ஒரு புக்கில் நான் படித்தேங்க. இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்ம ஈரோட்டில் நடந்த புத்தக திருவிழாவில் நான் அந்த புக்கு வாங்கினேங்க. அந்த புக்கில் ஒரு விஷயம் வந்து லீடர் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைனுங்க. அந்த புக்கினோட நேமே அதுதாங்க, பேரே அதுதான். அதில் வந்து போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறேங்க. அதாவது அவங்க நாட்டில் வந்து அமெரிக்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப காலத்தில் அவங்க நாட்டில் வந்து செல்வ செழிப்போடு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு போர் காரணமாகவோ குற்றங்கள் அதிகமான காரணமாகவோ ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக அந்த நாடு வந்து மிகவும் வறுமைக்கு தள்ளப்பட்டுச்சுங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அதிபர் வந்து ஒரு ஆணையிடுறாருங்க, நம்ம நாடு வந்து எல்லா வகையிலையும் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, அதை வந்து முன்னேற்ற பாதை கொண்டுட்டு போகிறது வந்து நான் வந்து அறிவுரை தான் சொல்ல முடியும், வழிகாட்டி தான் பண்ண முடியும், அதை செயல்படுத்துறது மக்களாகி உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க. அதாவது அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மக்களாட்சி நடைபெறுதுங்க, அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிபராட்சிங்க. அப்படி இருக்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த அதிபர் சொன்னதுக்கு வந்து அந்த மக்கள் கட்டுப்பட்டு அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் பார்த்தீங்கன்னா தான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை ஒரு நாளைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறான் அப்படின்னா அந்த காலத்தில் அவங்க அந்த டைமில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு மட்டும் போட்டால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வேலை செஞ்சாங்க. அவங்க அந்த மாதிரி வேலை செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க நாடு வந்து உலக நாடுகிட்டே வந்து ஆணையிடுற அளவுக்கு ஒரு வல்லரசு நாடாக மாறி இருக்குதுங்க. உலக நாட்டில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் அமெரிக்காவுக்கு அப்புறம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? மக்களுடைய ஒத்துழைப்பு தாங்க. இது தனி மனிதனுடைய ஒத்துழைப்புக்காக கண்டிப்பா அந்த அங்கீகாரம் கிடைக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான நாளுங்க, நம்ம காந்தி பிறந்த தினம், அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் பிறந்த தினம். இந்த தினத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கருத்து, ஒரு பொதுவான கருத்து, என்னுடைய சுய கருத்து, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மதுபான கடைகள்லாம் வந்து மூடப்பட்டிருக்குங்க. அது என்ன காரணம்? இன்னைக்கு ஒரு நாள் அடைப்பதற்கு என்ன காரணம்? இதே வந்து ஆண்டு முழுவதும், காலம் முழுவதும், தமிழகம் முழுவதும் மதுக்களே இல்லை அப்படிங்கிற கொண்டுட்டு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களால் மட்டுமே தான் முடியும். தனி ஒரு மனிதனால கண்டிப்பா முடியாதுங்க. இது என்னுடைய சுயநல கருத்துங்க. நன்றிங்க. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்க முரளிகார்கி பேசுறேன். மதியம் ஒரு அருமையான விவாதம் நடந்திருக்க மாட்டிருக்கு, நான் இப்பதான் கவனிச்சேன். அந்த விவாதத்தை ஒரு ஆரோக்கியமான விவாதமா கொண்டு போனாங்க. அந்த விவாதத்துக்கு ஆரம்பிக்கிற காரணமா இருந்த நம்ம ஜவஹர் அண்ணா அவர்களுக்கும், அப்புறம் திருநாவுக்கரசு அவருக்கு பங்கு பெற்ற திருநாவுக்கரசன், மாதேஸ்வரன் சார், அப்புறம் நம்ம ஜானகிராமன் சார், எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இப்ப என்னன்னா, நம்ம அடுத்ததா அந்த ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி சொல்றீங்க. எனக்கு அந்த ஸ்மார்ட் சிட்டினாவே என்னன்னு தெரியல. அது ஸ்மார்ட் சிட்டினா அதுல என்னென்ன மாதிரியான எப்படி இருக்கும், அது என்னென்ன மாதிரியான திட்டம் ஸ்மார்ட் சிட்டியில கொண்டு வர போறாங்க, அப்புறம் அந்த ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வர்றதுனால மக்களுக்கு எந்த விதத்துல அது பயனளிக்கும் அப்படின்னு கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா என்ன போன்றவருக்கு வந்து கொஞ்சம் புரிதல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பத்தியான புரிதலே எனக்கு இல்லை. அதனால நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும்